जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजक अष्टोत्तर शतशिष्यष्टम वैचनानंद भक्तिवेदांत स्वामी श्रील प्रभुपाद जय। जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजक अष्टोत्तर शतशिष्यम भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर महाराज प्रभुपाद जय। वैराग्य मूर्ति श्री गौरकिशोर दास बाबा जी महाराज प्रभुपाद जय। सिद्धांत श्री भक्तिनाथ ठाकुर महाराज प्रभुपाद जय। वैष्णव सार्वभौम श्री जगन्नाथ दास बाबा जी महाराज प्रभुपाद जय। श्री रूप सनातन रघुनाथ दास रघुनाथ भट्ट श्री जीव गोपाल भट्ट श्री गोस्वामी प्रभुपाद जय। नामाचार्य श्री हरिदास ठाकुर की जय। प्रेम से कहो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद की जय। राधा कुंड श्यामकुंड गिरी गोवर्धन की जय। मथुरा वृंदावन धाम की जय। नवद्वीप मायापुर धाम की जय। अयोध्या द्वारका धाम की जय। जगन्नाथपुरी क्षेत्र की जय। जगन्नाथ बलदेव सुभद्रा माई की जय। जगत गुरु श्रील प्रभुपाद की जय। இன்றைய தினம் ஸ்ரீல பக்திநாத் டாக்கூர் அவருடைய அவதார திருநாள். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீர்கள்னா பல்வேறு வீரதீரமான செயல்களை செய்திருக்கிறார். அதை நம்ம இந்த புத்தகத்தில் அச்சடிச்சிருக்கோம். சிறந்த குடும்பஸ்தர், அவர் ஒரு சிறந்த குடும்பஸ்தர் தான். பக்திநாத் டாக்கூர் ஒரு சிறந்த குடும்பஸ்தராக இருந்திருக்கிறார். ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறார். பூரி ஜெகநாத் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார். பூரி ஜெகநாத் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார். ஒரிசா பூரி ஜெகநாத் பூரி ப்ராவின்ஸ் ஒரு சிறந்த குடும்பஸ்தராக இருந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார். புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸோ பக்திநாத் டாக்கூர் மேற்கத்தியர்கள் ஆட்சி செய்த காலத்திலே அவர்கள் பக்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார். மேற்கத்தியர்கள் என்றால் இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த காலத்திலே அவர் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க, ஆச்சாரியர்கள். ஸோ சைத்தன்ய மகாபிரபு மறைந்த பிறகு இவர்கள் 7வது கோஸ்வாமி என்று சொல்லப்படுகிறார். 6 கோஸ்வாமிகள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாச கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, 6 கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. இந்த 6 கோஸ்வாமிகள் ஸ்ரீல பக்திநாத் டாக்கூர் 7வது கோஸ்வாமியாக கருதப்படுகிறார். ஸோ காலங்காலமாக தர்மம் அதர்மம் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும், எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். தர்மம் அதர்மம், அசுரர்கள் தேவர்கள் எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். ஸோ பக்திநாத் டாக்கூர் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் ஆட்சி புரிந்த காலத்திலும் அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார். அசுரர்களையும் பக்தர்களாக மாற்றியிருக்கிறார். கல்வி, கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கல்வி மிக மிக முக்கியம். குறிப்பாக வேத கல்வி மிக மிக முக்கியம். ஆன்மீக கல்வி மிக மிக முக்கியம். ஆச்சாரியர்கள் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆச்சாரியர்கள் வாழ்க்கையே நமக்கு ஒரு சிறந்த கல்வியாக இருக்கிறது. பக்திநாத் டாக்கூரின் வாழ்க்கை நமக்கு சிறந்த பாடம். வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்களை நாம் படிக்கின்றோம். சிலவற்றினை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். நாம் புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவங்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம், நிறைய விஷயம் கற்றுக்குறோம். ஸோ புத்தகம் ஒரு முக்கியம்தான். அதை தாண்டி மற்றவங்க வாழ்க்கை, அதாவது ஆச்சாரியர்கள், அதாவது ஆசிரியர்கள், அவர்கள் வாழ்க்கை நமக்கு மிக மிக முக்கியம். ஸோ அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம் சில விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வேதங்களை படிக்கிறோம், உபனிஷதங்களை படிக்கிறோம், புராணங்களை படிக்கிறோம், எல்லாம் சில இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று இருக்கும். நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு விஷயம் தப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டிருக்கும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டிருக்காது. ஸோ அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுதான் எப்பவுமே ஆலோசனை கேட்க வேண்டும். குறிப்பாக குருவிடம் ஆலோசனை கேட்க வேண்டும், ஆச்சாரியர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஸோ பக்திநாத் டாக்கூருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அவர்கள் வாழ்க்கையை நாம் படிக்கணும். அவர்கள் வாழ்க்கையை நமக்கு ஒரு சிறந்த ஒரு வேதங்களின் சாரம். அவர்கள் வாழ்க்கையை நமக்கு வேத சாரமாக இருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது நம்ம எப்பவுமே ஆலோசனை கேட்குறோம். ஒரு ஆசிரியர்களிடம், அதாவது அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் குரு. யார் மிகவும் அனுபவம் வாய்ந்தா இருக்கிறாரோ அவர் தான் குரு. யார் மிகவும் அனுபவம் பெற்றிருக்கிறாரோ அவர் தான் ஆசிரியர், ஆச்சாரியர், குரு. இப்போ இந்த தீக்ஷா குரு, சிக்ஷா குருன்னு ஏகப்பட்ட சிக்கல் வந்துட்டு இருக்கும். ஸோ யாருக்கு அனுபவம் இருக்கோ அவர் தான் குரு. எந்த குழப்பமும் வேண்டாம். குரு என்பவர் அறிவு பெற்றவர், ஞானம் பெற்றவர், ஆன்மீகத்தில் முன்னேறியவர், அனுபவம் இருப்பவர். குறிப்பாக அனுபவம் இருப்பவர் தான் குருவாகிறார். அனுபவம் இல்லாதவர்கள் குருவாகுவதில்லை, அனுபவம் பெற்றவர்கள் தான் குருவாகிறார்கள். ஒரு தொழிலில் ப்ரொஃபஷ்னலிசம்னு சொல்கிறோம். எஜுகேஷன் ஒரு பக்கம் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் ஒரு பக்கம் இருக்குது. எஜுகேஷன் ஓரளவுக்கு நமக்கு கல்வி கொடுக்குது. ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் ப்ரொஃபஷனலிசம்.
ஒரு விஷயத்தை நீங்கள் 10 வாட்டி செய்கிறீங்க, 100 வாட்டி செய்கிறீங்க, 1000 வாட்டி செய்கிறீங்க, அதான் ப்ரொஃபஷ்னல். ஒரு விஷயத்த ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 1000 வாட்டி செய்கிறீங்க, 10,000 வாட்டி செய்கிறீங்கன்னா அதான் ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ், professionally is a judge, professionally is a priest, professionally is a writer, professionally is a author, professionally is a speaker. அப்போ அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் கொடுத்துருப்பாங்க, ஆயிரக்கணக்கான உபன்யாசங்களை கொடுத்துருப்பாங்க, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க. அவங்க தான் ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர், ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ரிசைட்டர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஆத்தர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ். ஸோ அவங்க அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் தான் வந்து குரு ஆகிறார்கள். ப்ரொஃபஷ்னல் டெக்னீஷியன், ப்ரொஃபஷ்னல் ஐடி ப்ரொஃபஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த துறையில் அவங்க சிறந்தவர்கள். ஓரளவுக்கு நமக்கு ஞானம் கிடைக்கும், ஓரளவுக்கு புத்தகம் படிக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தகவல் கிடைக்கும். ஆனால் அதுலேயே அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கேட்கணும். அதுதான் ப்ரொஃபஷன், தொழில். ஸோ பக்திநாத் தாக்கூர் வந்து அவரோட வாழ்க்கை நமக்கு சிறந்த ஒரு உதாரணம். மகாபாகவதர்கள் நாம் புத்தக பாகவத்தை படிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவத புராணத்தை நாம் படிக்கிறோம். அதே மாதிரி மகாபாகவதர்கள் தொண்டாற்ற வேண்டும், வைஷ்ணவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். மகாபாகவதர்கள் என்றால் இவர்கள் தான் பக்திநாத் தாக்கூர். அவரோட வாழ்க்கையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் என்ன ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. அதான் ஆச்சார் பிரச்சார். அவங்க வந்து ஆச்சரிப்பாங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சாரம் என்பது முதல்ல நாம் வந்து கடைப்பிடிக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஆச்சாரம். நாம் வந்து கடைப்பிடிக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதான் ஆச்சாரம், பிரச்சாரம். ஆச்சரிப்பதில்லை, ஆனால் பிரச்சாரம் செய்பவர்கள் அது ஏமாற்றுக்காரர்கள். அரசியல்வாதிகள் வந்து சொல்கிறத செய்ய மாட்டாங்க, ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க. ஆனால் ஆசிரியர்கள் அப்படி கிடையாது. ஆசிரியர்கள் வந்து சொல்கிறது தான் செய்வாங்க, ஆனால் அரசியல்வாதி வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதான் வந்து ஆசிரியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம். ஸோ அனைத்து சிறந்த குணங்களும் பெற்றவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். சொல்வதை தான் செய்வார்கள். அரசியல்வாதிகளைப் போல சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் கிடையாது. வார்த்தைகளால் வாழ்க்கையை வாழவில்லை, சொன்னபடியே செய்வார்கள். அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கின்றார். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் போட்டிருக்கு, சிறந்த குடும்பஸ்தர் புத்தகத்தில் வச்சிருக்கு. இதை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அவர்கள் வார்த்தையால் வாழ்க்கையை வாழவில்லை, சொன்னபடியே செய்வார்கள். அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். கிருஷ்ணரின் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அளித்திருக்கின்றார். ஸோ எல்லாருமே வந்து சைத்தன்ய மகாபிரபு போதனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு எளிமையாக கொடுத்துருக்கிறார். பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் விதமாக, ஆங்கிலேயர்களுக்கு, குறிப்பாக மிலேச்சர்கள், யவனர்கள், சண்டாளர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த ஆங்கிலேய மொழியில் இந்த ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சமஸ்கிருதத்தில் இருந்த அந்த விஷயங்களெல்லாம், ஆன்மீக விஷயங்களெல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது, பிறகு வங்காள மொழியில் இருக்கிறது, பிறகு ஒடியா மொழியில் இருக்கிறது, மற்ற தமிழ் மொழி போன்ற பல்வேறு மொழிகளில் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து மிகவும் குறைவாக தான் இருந்தது ஆன்மீக புத்தகங்கள். இந்த ஆச்சாரியர்கள் பக்திநாத் தாக்கூர் போன்றவர்களெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் அந்த புத்தகங்களெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கோஸ்வாமிகளின் புத்தகத்தையும் சரி, சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை வரலாறும் சரி, எல்லா கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறும் சரி, எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. இப்போ நாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாய்மொழியில் படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இந்த சமஸ்கிருதத்தை நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, வங்காள மொழி நிறைய பேருக்கு தெரியாது. ஆங்கிலன்றது இப்போ எல்லாருக்குமே பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் நமக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து தான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதை வந்து பக்திநாத் தாக்கூர் வந்து எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார். அது வந்து நமக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவரோட மகன். அவர் மேலும் விரிவாக்கம் செய்தார். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் அதிகமாக செய்தவர். புத்தகமே இவர் அச்சடிக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சுருந்தாங்க.